தொடர்வது காலை எக்ஸ்பிரஸ் செய்திகள். உலக பிரசித்தி பெற்ற குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. நள்ளிரவு 12 மணிக்கு சிம்ம வாகனத்தில் கடற்கரை கோயில் முன்பாக அம்மன் எழுந்தருளி பல்வேறு வேடங்களில் வந்த மகிஷாசுரனை வதம் செய்தார். முதலில் தன் வேடத்துடன் வந்த சூரனை அம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடந்தது. யானை முகம், எருது முகம், சேவல் முகம் என வெவ்வேறு முகங்களுடன் வந்த சூரனை அம்மன் தனது சூலாயுதத்தால் அழித்தார். அப்போது கூடியிருந்த பக்தர்கள் ஓம் காளி ஜெய் காளி என்று வெற்றி முழக்கமிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் சிகர நாளான வியாழக்கிழமை பக்தர்கள் காளி உள்ளிட்ட வேடம் அணிந்து அக்னி சட்டி ஏந்தி ஆடிப்பாடி காணிக்கைகளை வசூல் செய்தனர். அந்த காணிக்கைகளை கோயில் உண்டியலில் செலுத்திவிட்டு கோயிலின் கடற்கரையில் அக்னி சட்டியை இறக்கி வைத்தனர். அதன் பின்னர் கடலில் காலை நினைத்து தாங்கள் அணிந்திருந்த வேடங்களை கலைத்துவிட்டு சூரசம்ஹாரத்தை காண பக்தர்கள் தயாராகினர். வட மாநிலங்களில் தசரா மற்றும் விஜயதசமி பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. டெல்லி செங்கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற தசரா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்பு எய்து ராவண உருவ பொம்மையை எரியூட்டும் நிகழ்வை தொடங்கி வைத்தார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் ராவணன், கும்பகர்ணன் உள்ளிட்ட அரக்கர் குலத்தினர் உருவ பொம்மைகள் எரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வான வேடிக்கைகள் களை கட்டின. டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல், உரங்கள் இருப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து டெல்டா மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். காணொலி வாயிலாக நடைபெற்ற கூட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பாக நெல் மூட்டைகள் வைக்கப்பட்டுள்ளதா, மேற்கொண்டு தார்பாய் தேவைப்படுகிறதா, சேமிப்பு கிடங்குகளில் நெல் மூட்டைகளை வைக்க இடவசதி உள்ளதா ஆகியவை குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் நடப்பு கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு முறையிட்டதை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்படி மத்திய அரசு தனது நிதி பங்களிப்பை விடுவித்தது. இதையடுத்து நடப்பு கல்வியாண்டிற்கான கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையை தமிழ்நாடு அரசு தொடங்க உள்ளது. வருகிற 6ஆம் தேதி மாணவர் சேர்க்கை குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் நிலையில் 14ஆம் தேதி தகுதி பெற்ற மாணவர்களின் இறுதிப் பட்டியல் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் விடிய விடிய மிதமான மழை பெய்தது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர், கிண்டி, வடபழனி, வலசர்வாக்கம், அசோக் நகர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. போரூர், ராமாபுரம், திருவொற்றியூர், புதுவண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் இரவு தொடங்கி விடிய விடிய விட்டுவிட்டு காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. விஜயதசமியை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோயிலுக்கு பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்தனர். அங்கு குழந்தைகளுக்கு நம்பூதிரிகள் நாக்கில் பெயர்களை எழுதினர். குழந்தைகளின் விரலை பிடித்து அரிசியில் தாய்மொழியின் முதல் எழுத்தை எழுத வைத்தனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் பெற்றோர் வரிசையில் அனுமதிக்கப்பட்டனர். நாக்கில் அந்த அச்சாரம் எழுதினாங்க, அப்புறம் எழுதி சொன்னாங்க. அப்புறம் நான் படிக்கும் போது எனக்கு ஸ்கூல் சேர்த்துறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இங்கே தான் எழுதிட்டு போனாங்க. ஸோ இங்கே பண்ணுறதுனால நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. சேலம் சாஸ்தா நகர் ஐயப்பன் கோயிலில் நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெற்றோர் குழந்தையின் விரலை பிடித்து அரிசியில் தாய்மொழி எழுத்தை எழுத வைத்தனர். பின்னர் தங்க மோதிரத்தை கொண்டு குழந்தையின் நாவல் எழுதினர். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள கூத்தனூர் சரஸ்வதி கோயிலிலும் ஏராளமான பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து நெல்மணியில் ஆ என்ற எழுத்தை எழுத வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மீனச்சல் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோயில், பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் கோயிலிலும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் குறைந்த நிலையில் மாலையில் அதே அளவிற்கு உயர்ந்தது. காலையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 70 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்து 10,950 ரூபாய்க்கும், சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
இந்நிலையில் காலையில் வெள்ளி விலை கிராமிற்கு 2 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மீண்டும் 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 164 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 1,64,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த நிலையில் விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே மக்கள் நெரிசலில் சிக்கி நிலை குலைந்த புதிய வீடியோ வெளியாகியுள்ளது. கரூரில் பரப்புரை மேற்கொண்ட போது விஜயை நோக்கி காலணி வீச்சு சம்பவம் நடந்த நிலையில் அது தொடர்பான புதிய வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூரில் விஜயின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கூட்டத்தில் இருந்தவர்கள் கையில் கிடைத்த தண்ணீர் பாட்டிலை வீசியதாக நெரிசலில் சிக்கி உயிர் உடைத்த முருகானந்தம் தெரிவித்தார். விஜயின் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கிய மக்கள் கூச்சலிட்டனர். கீழே நிலைமை தீவிரமடைய ஒரு கட்டத்தில் மக்கள் கையில் கிடைக்கும் பொருட்களை எடுத்து வீசினர். அந்த நேரத்தில் தான் காலணியும் வீசப்பட்டது. அவரை திசை திருப்பதுக்காக தூக்கி அனுந்தாங்க சார் வாட்டர் கேனை. ஏன்னா அவர் அந்த சைடு தான் பேசிட்டு இருந்தார். இங்கிட்ட நடக்கிற கத்துற சவுண்டில் அவர் கேட்கல பேசுறதெல்லாம். சரி மக்கள் கத்துறாங்க அவ்வளோதான் நம்மளை பார்த்துட்டு அந்த ஒரு இதில் தான் இருந்தார். அவர் வாட்டர் கேன் போக போக தான் அவர் திரும்பி பார்க்குறாரு. கரூரில் விஜயின் பரப்புரை வாகனம் வந்தவுடன் அவரை பார்ப்பதற்காக தொண்டர்கள் முண்டியடித்ததே துயர சம்பவத்திற்கு காரணம் என்று நெரிசலில் உயிர் பிழைத்தவர்கள் தெரிவிக்கின்றனர். வேலுச்சாமிபுரத்திற்கு விஜய் வரும் வரை எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. விஜய் பேசத் தொடங்கிய சில நிமிடங்களில் பிரச்சார வாகனத்தின் வலதுபுறத்தின் பின்பகுதியில் மக்கள் சரிய தொடங்கினர். அவர் வந்ததுக்கப்புறம் கூட்டம் ரொம்ப தள்ளமுள்ளாயிருச்சு. தள்ளுமுள்ளானதுக்கப்புறம் அவர் பார்க்கறதுக்கு பேக் சைடில் இருந்தவங்கள முன்னாடி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. மூச்சு தம் கட்ட முடியாது. நாங்கள் சரி பார்த்தது போதும் பின்னாடி போயிடலாம் இருந்தால் கீழே தள்ளி விட்றாங்கன்னு திருப்பி அதுக்கப்புறம் தள்ளுமுள்ளாயிருச்சு. கீழே தள்ளி விட்டாங்க. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க கோரும் பொதுநல மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வருகின்றன. வேலுச்சாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற கிளையில் 7 பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதி தண்டமானி ஜோதிராமன் அமர்வில் காலை 10:30 மணிக்கு மேல் விசாரணைக்கு வரவுள்ளது. இதேபோல் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்களும் மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரில் உள்ள இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் புனரமைப்பு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் மதுரை சென்ற முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் சாலை மார்க்கமாக மானாமதுரை அருகே இடைக்காட்டூருக்கு சென்றார். அங்குள்ள இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் 1,55,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணியினை ஆய்வு செய்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்கிறார். 2 நாள் பயணமாக முதலமைச்சர் ராமநாதபுரம் சென்றார். இரவில் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கினார். இன்று காலை மாவட்ட வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். அதன்பின் பேராவூர் பகுதியில் காலை 10:30 மணியளவில் நடைபெறும் விழாவில் 13,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அத்துடன் முடிந்த வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ராமநாதபுரத்தில் புதிதாக 20 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தையும் திறந்து வைக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் நிறைவு நாளில் மலையப்ப சுவாமிக்கு சக்கர தாழ்வார் தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்றது. இதனை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண் குளிர கண்டுகளித்தனர். வடமாநிலங்களில் பெய்த மழையின் காரணமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட ஏனாமில் உள்ள கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் பெய்த கனமழை காரணமாக பத்ராச்சலம், தவிலேஸ்வரம் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து உபரிநீர் கோதாவரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள கோதாவரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதையடுத்து ஆற்றுப்பகுதிக்கு மக்கள் செல்ல தடை விதித்த காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து 24 மணி நேரமும் கண்காணிக்கின்றனர்.
காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் பிரதமர் மோடி நலம் விசாரித்துள்ளார். பெங்களூருவில் உள்ள MS ராமையா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இருதய துடிப்பு சீரான நிலையில் இல்லாதது கண்டுபிடிக்கப்பட்டு பேஸ்மேக்கர் பொருத்த டாக்டர்கள் முடிவு செய்தனர். அவரிடம் பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் விரைவில் குணமடைய வாழ்த்தியதாகவும் அவரது தொடர்ச்சியான நல்வாழ்வு மற்றும் நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் உள்ள புஜ் ராணுவ முகாமில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் விஜயதசமியை கொண்டாடினார். துப்பாக்கி உள்ளிட்ட ராணுவ ஆயுதங்களுக்கு திலகமிட்டு பூக்கள் தூவி பூஜை செய்தார். இந்த நிகழ்ச்சியில் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி மற்றும் ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆயுத தளவாடங்கள் அருகே நின்றிருந்த ராணுவ வீரர்களின் நெற்றியில் திலகமிட்ட ராஜ்நாத் சிங் சாஸ்திர பூஜைகளுக்கு பின்னர் வீரர்களுடன் கலந்துரையாடினார். ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாகி அடுத்த வாரம் இந்தியா வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு அமெரிக்க படைகள் வெளியேறியது முதல் தாலிபான்களின் தலைமையிலான இடைக்கால அரசு நடைபெற்று வருகிறது. தாலிபான் அரசு அமைந்து 4 ஆண்டுகள் ஆன நிலையில் சர்வதேச நாடுகளின் அங்கீகாரத்தை அவர்கள் கோரி வருகின்றனர். இந்நிலையில் தாலிபான் அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர்கான் முத்தாகி வரும் அக்டோபர் 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் இந்தியா வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவுகள் அணி 162 ரன்களுக்கு சுருண்டது. மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதலாவது டெஸ்ட் போட்டி அகமதாபாத்தில் தொடங்கிய நிலையில் டாஸ் வென்ற அந்த அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்திய அணியின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் 44.1 ஓவர் முடிவில் 162 ரன்களுக்கு மேற்கிந்திய தீவுகள் அணி ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் முகமது சிராஜ் 4 விக்கெட்டும் பும்ரா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி அசத்தினர். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணி ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 121 ரன்கள் சேர்த்தது. நடிகர் விஷால் தன்னுடைய வருங்கால மனைவி தன்ஷிகாவுடன் ஆயுத பூஜையை கொண்டாடினார். விஷால் தன்னுடைய பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அந்நிறுவனத்தின் அலுவலகத்தில் தன்னுடைய காதலியான தன்ஷிகாவுடன் ஆயுத பூஜையை கொண்டாடியுள்ளார். அதுவும் அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களுடன் பூஜை செய்து இனிப்புகள் வழங்கி ஆயுத பூஜையை கொண்டாடியுள்ளார். விஷால், தன்ஷிகா ஆகியோருக்கு விரைவில் திருமணம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓம் ராஜாதிராஜ விஷ்ணவேகா மாங்கா மகாநாயகம் ராமேஸ்வரம். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட உலக பணக்காரர்கள் பட்டியலில் 54 வயதான இலான் மஸ்க் தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகிறார். டெல்டா, எக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ், நியூராலிங்க் உள்ளிட்ட நிறுவனங்களை தன்வசம் கொண்டுள்ள இலான் மஸ்கின் சொத்து மதிப்பு 500 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 44 லட்சம் கோடி. இந்த பட்டியலில் அடுத்தடுத்த இடங்களில் ஆரக்கிள் நிறுவனத்தின் இணை நிறுவனர் லேரி எலிசன், மெட்டா நிறுவன CEO மார்க் ஜூகர்பர்க், அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் ஆகியோர் உள்ளனர். யுக்ரைனின் வடக்கு பகுதியில் ஆளில்லா விமானங்களின் ஏவுதளத்தை தாக்கி அழித்ததாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறுகிய தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 100 ட்ரோன்களை சுமந்திருந்த 20 லாரிகள் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவின் 44 ஆளில்லா விமானங்களை தாக்கி அழித்ததாக யுக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையின் கீழே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இது தொடர்பான புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர், RSS நூற்றாண்டுக்கு பிரதமர் மோடி அஞ்சல் தலை வெளியிடும் அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். RSS நாணயத்தை பிரதமர் வெளியிட்டது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் RSS-இன் வரலாற்றை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பதிலளித்துள்ளார். அவர் RSS படிச்சு RSS பங்களிப்பு, RSS சேவை அவர் நிச்சயமாக படிச்சு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அவருக்கு யாரோ எழுதி கொடுத்திருக்காங்க, தப்பா எழுதி கொடுத்திருக்காங்க, அதை அவர் விட்டுட்டு உண்மையாலும் RSS பற்றி அவர் தெரிந்து கொள்ள வேண்டும்.
பாமக இளைஞரணி தலைவராக ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனை அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மீண்டும் நியமனம் செய்தார். நியமன கடிதத்தை ராமதாஸ் மற்றும் அவரது மகள் காந்திமதி ஆகியோர் தமிழ்குமரனிடம் வழங்கினர். ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி சங்கம் அனைவரும் அவருக்கு வேற ஆதரவு அருவார்கள். விஜய் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது ஏன்? திமுக மற்றும் தாவேக இடையே ரகசிய தொடர்புள்ளதாக கூறலாமா என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா? தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல. கரூர் அசம்பாவிதம் தொடர்பாக விஜயின் இதயத்தில் வலியோ காயமோ தெரியவில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். காணொலியை பார்க்கும்போது அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. தொடர்தான் இருந்தால் எண்ணெயை தொடு, அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசுவோம்ல, அப்படி இருக்கு பார்க்கும்போது. அது நல்ல அணுகுமுறை இல்லை. முதலமைச்சர் மீது மதிப்பில்லை என்றாலும் அவர் அமர்ந்திருக்கும் நாற்காலிக்கு விஜய் மதிப்பளிக்க வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது. அது பார்த்து பேசணும். சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது. அது தன்மையான பதிவாக இல்லை. திருவண்ணாமலையில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் கோயிலுக்கு வருகை தந்த நிலையில் அவர்களில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ரோந்துபணி காவலர்கள் சுரேஷ் ராஜ், சுந்தர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இருவரையும் பணியிலிருந்து நீக்கி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை கிடாம்பாக்கம் ரயில் நிலையம் ஜனவரி மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெற்கு ரயில்வேயின் சென்னை மண்டல மேலாளர் சைலேந்திர சிங் தெரிவித்துள்ளார். Kilambakam, we are coordinating with the state government so that they can also early complete their portion of work. From our side, we'll be ready in next 2 months' time. So you can expect maybe by January you can expect this station to be ready. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சாலை செப்பனிடும் பணி நடைபெற்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையில் பெரும்பாலும் இரவு 10 மணிக்கு மேல் சாலை செப்பனிடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் மாலை நேரத்திலேயே நெடுஞ்சாலைத்துறையினர் பணியை தொடங்கியதாக தெரிகிறது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலையின் அக்கரை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சென்னையில் இருந்து மாமல்லபுரம் செல்லும் பிரதான சாலையின் இரு மார்க்கமாகவும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர். நவராத்திரி விழா நிறைவு பெற்றதையொட்டி ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கடலூர் வெள்ளி கடற்கரையில் துர்க்கையம்மன் சிலையை கரைத்து உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த விஷ்ணு சமாஜ் சமூகத்தினர் திருப்பாதிரி புலியூர் வண்டிப்பாளையத்தில் உள்ள மண்டபத்தில் நவராத்திரி விழாவை சிறப்பாக கொண்டாடினர். தினமும் பஜனை பாடல்களை பாடியும் தாண்டியா நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாடினர். இதன் நிறைவு நாளில் துர்க்கையம்மன் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட்டு தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரைக்கு ஊர்வலமாக கொண்டு வந்து கரைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்படி அருகே பாலைக்குடி ஏரியில் இருந்து சந்தூரி ஏரி வரை கால்வாய்களை தூர்வாரும் பணிகளை விவசாயிகள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 28 ஏரிகளுக்கு கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு கால்வாய் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பி வருகின்றனர். கடைமடை ஏரியான கூச்சானூர் பெரிய ஏரிக்கு தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் அவதியுற்ற நிலையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் வீரமலை ஏரிக்கு செல்லக்கூடிய பகுதியில் கால்வாய் எடுப்புக்காக 13 ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் கொடுத்தும் அதற்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்காமல் கால்வாய் தூய்மை பணியை செய்யவிட மாட்டோம் என கூறி விவசாயிகள் பணிகளை தடுத்து நிறுத்தினர்.